So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 2nd July to 4th July. So 2022. First news related to the Coalition for Disaster Resilient Infrastructure, CDRI. So the news வந்தது அவ்வளோ important இல்லை, but CDRI is important. So it was created by India. இந்தியாவோட இனிஷியேஷன் ஆஃப்டர் தி ISA, இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கணும் 2016 சம் டைம் பீரியடில். ஸோ இதுக்கு பிறகு இன்டர்நேஷ்னல் நம்ம உருவாக்கின மிக இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். கிட்டத்தட்ட 31 countries ஆர் தேர் பார்ட்னர். அது மாதிரி 6 ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் இஸ் அ பார்ட்னர் ஆஃப் திஸ் குரூப், இன்க்ளூடிங் யுனைடெட் நேஷன். ஸோ இதோட மெயின் என்ன அப்படின்னா coalition disaster resilience infrastructure. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லைனா இனிமேல் உருவாக்கக்கூடிய நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து டிசாஸ்டர் ரெசிலியண்டாக மாற்றுறது. ஸோ எர்த்குவேக் ரீஜன் அப்படின்றப்போ அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறது. ஸோ இது வந்து ஷெண்டாய் ஃப்ரேம்ஒர்க். தெர் இஸ் அ ஃப்ரேம்ஒர்க் கால்ட் ஷெண்டாய் ஃப்ரேம்ஒர்க். டிசாஸ்டர் தடுக்கிறதுக்காக தெர் இஸ் அ ஃப்ரேம்ஒர்க், ஷெண்டாய் ஃப்ரேம்ஒர்க் 2015 to 2030 யுனைடெட் நேஷனோட ஃப்ரேம்ஒர்க் இது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, டு ரெடியூஸ் தி டிசாஸ்டர் ரிஸ்க், ஏன்னா பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகிறது தடுக்கணும், பீப்புள் மொர்டாலிட்டியை தடுக்கிறது, டு ரெடியூஸ் தி பீப்புள் மொர்டாலிட்டி, ஸோ இறக்குறத தடுக்கிறது. அப்புறம் பீப்புள் வந்து இதனால் பாதிக்கப்படுறது. ஸோ இன் த சென்ஸ் யாரெல்லாம் இது மூலமாக அதிகமான லாஸ் அஃபெக்ட் ஆகுறாங்களோ அதை தடுக்கிறது. ஸோ ரெடியூசிங் தி அஃபெக்டட் பீப்புள். தென் you people like reduce the direct disaster effect of the disaster, that is direct disaster, economic loss. ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்ட் தீமில் தான். அப்புறம் டிசாஸ்டர் டேமேஜை ரெடியூஸ் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதில் 4th வந்து இதுக்கு பொருந்தும், CDRIக்கு. ஸோ டிசாஸ்டர் டேமேஜை தடுக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், அப்புறம் டைரக்ட் டிசாஸ்டர் எக்கனாமிக்கல் எஃபெக்ட், அப்புறம் அஃபெக்டட் பீப்புளை ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து CDRI கூட பொருந்தும். பட் மெயின்லி வந்து டேமேஜ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தடுக்கிறதுக்காக ரெசிலியன்ஸ் மெக்கானிசம். இது ஆட்டோமேட்டிக்லி ரெடியூஸ் தி பீப்புள் டெத், மொர்டாலிட்டியை குறைக்கும், பீப்புள் வந்து வீடுகளை இழக்கிறது ஸ்டாப் பண்ணும் when it was created. ஸோ இது வந்து உருவாக்கப்பட்டது 2019. இட் வாஸ் காயின்ட் பை அவர் பிரைம் மினிஸ்டர் இன் தி 2019 நடந்த யுனைடெட் நேஷன் கிளைமேட் ஆக்ஷன் பிளானில். ஸோ சமிட் happened in அமெரிக்கா, நியூயார்க்கில். ஸோ அங்கே தான் இது காயின் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் இட் வாஸ் இன் ஃபங்க்ஷன் நவ். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் டெல்லி, நியூ டெல்லி. ஸோ இது எதனால் இப்போ நியூஸில் வந்திருக்குன்னா, இது இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கக்கூடிய ஏரியா. இது எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுக்கான அங்கீகாரத்தை வந்து கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் பிளேஸ் வில் பி கால்ட் அஸ் மோர் இம்யூனிட்டி அண்டர் தி யுனைடெட் நேஷன் லா. இம்யூனிட்டிஸ் ஆக்ட் கீழே வரும். அதனால் இனிமேல் எல்லா கண்ட்ரிஸ் கூட ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறது, மெம்பர்ஷிப், மற்ற கண்ட்ரீஸில் டெலிகேட்ஸ் அனுப்புறது எல்லாமே இதன் மூலமாக பண்ண முடியும். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் CDRIன்னா என்னன்னு தெரியணும், ஷெண்டாய் ஃப்ரேம்ஒர்க் தெரியணும். தட் இஸ் எனஃப். The next news related to self-help group. Self-help group அப்படின்னா சுய உதவி குழுக்கள். இதோட மெயின் பர்பஸ் கிட்டத்தட்ட 10 to 20 members and more than 20 members can have a self-help group. Actually பங்களாதேஷில் தான் இது ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணாங்க. and they made success. பாவர்ட்டி அலிவேஷன்லேருந்து பீப்புளை வெளியில் கொண்டு வரது ஹெல்ப் பண்ணுச்சு. Now it was introduced in India and it is also successful in India. Self-help group. So it's a collective people. So collectively people வந்து சுய உதவி குழுக்கள் ஆரம்பிப்பாங்க. 10க்கு மேலே 20 கிட்டத்தட்ட இந்த குரூப்பிங் இருக்கும். இவங்க வந்து they can collective savings they will do. அப்புறம் அதுலேருந்து collateral free loans will be provided. collateral free loans, no collateral loans. ஸோ இது கொடுக்குறதுனால அவங்க வந்து தொழில்கள் செய்ய முடியும். தட் இஸ் ஜாப், டெய்லரிங்,
அப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஜாப்ஸும் அவங்க பண்ண முடியும். அதன் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் தி ஸ்கீம். இதில் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு பெண்களோட வருமானம் இயர்லி வந்து 1 lakh மேலே கொண்டு வரணும் அப்படின்ற டார்கெட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். சரியா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா கலெக்டிவ் லீடர்ஷிப்பில் ஹெல்ப் பண்ணுது. சிக்னிஃபிகன்ஸ், ஸோ there will be a leader and then like லோன் கட்டுறது வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். ஏன்னா தனிநபர் லோன் வாங்கினா one person is accountable to the bank. if a group is accountable then they will pay correctly. இந்த சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கினா அது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட். அப்புறம் மெயினாக வந்து காம்பேக்டிங் த டவுரி, சோஷியல் ஈவில்ஸ் இன் த சொசைட்டி. அவங்க ஒற்றுமையாக இருக்கிறதுனால, ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி தே வில் காம்பேக்ட் தி ஈவில்ஸ் ஆஃப் த சொசைட்டி. தட் இஸ் டவுரி சிஸ்டம், அப்புறம் ட்ரக், ஆல்கஹால். ஸோ அவங்க ஊர்களில் இருந்து அதை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட் சிக்னிஃபிகன்ஸ் கேட்டகரியில். அப்புறம் ஜெண்டர் ஈக்விட்டி, இந்த சென்ஸ் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான முன்னுரிமைகள் கிடைக்கும். உமன் எம்பவர்மெண்ட் ஈக்குவல் டு தி லைக் மென் கேட்டகரி. அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அவங்களோட ரோல் வந்து இதன் மூலமாக எலெக்ஷன் பார்ட்டிசிபேஷனுக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். when they are inside the home their voices will not be respected. when they are outside with the group they will be like respect பண்ணப்படலாம். then voices of the marginalized group can be heard. அதான் சொன்னேன். ஸோ வீடுகளில் அடங்கி இருக்கும்போது இல்லைன்னா ட்ரைபல் கேட்டகரி, புவர் பீப்புள், மார்ஜினலைஸ்ட் அப்படின்றப்போ புவர் வல்னரபிள் கேட்டகரி. ஸோ அவங்களோட வாய்ஸஸ் இங்கே கேட்கப்படும் when they are in a group. then எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ஜாப், they can create entrepreneurship and then they can provide job. அது மட்டும் இல்லை ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ இவங்க எல்லாம் அக்கௌண்ட் கேட்டகரியில் இருக்க மாட்டாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் வரும்போது அவங்க மணி வந்து சேவிங்ஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி தே ஆர் கம்மிங் அண்டர் தி பேங்கிங் அக்கௌண்ட். தட் இஸ் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேக் ஆஃப் ஸ்கில் அப்கிரேடேஷன். ஸோ இது வந்து வெறும் சேவிங் பண்ணி அந்த பணத்தை வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி நிறைய இடத்துல பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் ட்ராபேக்ஸ். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் தான், ஆனால் லோனை வாங்கி வட்டி கொடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக உருவாக்கப்பட்டதுக்கான ரீசன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக. பட் தே ஆர் நாட் டூயிங், தட்ஸ் அ ஃபெயிலியர். அப்புறம் ஸ்கில் அப்கிரேடேஷன் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி கூட அப்டேட்டட் ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் எக்ஸெட்ரா. வீக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அவங்க மேனேஜ் பண்ணுறதுலேயும் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கும். இன்அடிக்குவேட் ட்ரைனிங், ஜாப் எப்படி செய்யணும்னு தெரியாது, தொழில் எப்படி செய்யணும்னு தெரியாது. தேர் வில் பி அ ஃபெயிலியர் அண்ட் நோ ஸ்டெபிலிட்டி. உமன்ஸ் வந்து தே won't stay in a particular place. After the marriage they used to go from place to places. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இந்த உதவி குழுக்கள் எல்லாம் அப்படியே நின்றோம், சுய உதவி குழுக்கள். இதெல்லாம் ட்ராபேக்ஸாக சொல்லப்படுது. மெயினாக உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் லாட் ஆஃப் உமன்ஸ் ஆர் பிகம் என்டர்பிரனர்ஸ், அது மெயின் ரீசன். தென் பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸாக மாறியிருக்காங்க. பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ் இன் த சென்ஸ் யூ ஹேவிங் கம்யூனிட்டி லைக் தட் இஸ் அ காமன் சர்வீஸ் சென்டர்ஸ். இந்த மாதிரியான சர்வீஸ் சென்டர்ஸில் பேங்கிங் கரஸ்பாண்ட், எஸ்பிஐ பேங்கோட அவுட்லெட்டை வந்து இவங்க நடத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் கிஷான் ஷாகி, கிஷான் அப்படின்னா விவசாயிகளுக்கான சீடுகளை விற்கிறது, எந்திரங்களை வாடகை கொடுறது, இந்த மாதிரியான தொழில்களும் அவங்க பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த சக்ஸஸ் ப்ரோக்ராம் ஆஃப் திஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஸோ அதோட இன்கம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்காங்க. பட் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாட் இஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த செல்ஃப் ஹெல்ப் குரூப், அப்புறம் எம்பவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுச்சா அப்படின்றது தெரியணும். உமன் எம்பவர்மெண்ட் இட் ஹெல்ப். தென் lacunas, that is what are the challenges are there. So minimum challenges are there, so it can be rectified. சரியா? The next news related to India Tajikistan bilateral relationship. இந்த கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய விஷயம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்பெசிஃபிக்காக தஜிகிஸ்தான் கண்ட்ரி மட்டும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ட்ரேட் ரிலேட்டடாக மட்டும்தான் சின்ன சின்ன பாயிண்ட். ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தஜிகிஸ்தான் கண்ட்ரி கூட வி ஹேவிங் பார்மசூட்டிக்கல் அதிகமாக அந்த கண்ட்ரிக்கு நம்ம செல் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை லைக் அலுமினியம், தென் ஸ்லாக், இதெல்லாமே அந்த கண்ட்ரிக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம் இங்கேருந்து. டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் கல்ச்சரல் கான்டாக்ட் இஸ் ஆல்சோ வெரி ஹை. பார்மசூட்டிக்கல்ஸில் 25% இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் அங்கே விற்கப்படுது. அப்புறம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் டீ, கேன், தட் இஸ் சுகர் கேன், தென் ஸ்லாக் சொன்ன
that is chemical ash, chemical varieties, everything. அப்புறம் இது இவ்வளோ ட்ரேடில். That's why Central Asia மொத்த countries கூட நம்ம படிக்கும்போது it will be better. Central Asian countriesல we having natural gas and then Tapi pipeline is also we will discuss. Then cultural people contact எடுத்துக்கிட்டீங்கன்னா people to people connect is there. Buddhism and then your religious yoga etc. So art forms everything is shared with Central Asian country. You people have relationship with Central Asia. இன்னைக்கு இல்லை, ancient time period you had. சரியா? So that's all about. Then Central Asian countries you having India, Central Asia. That is very much important. Particular country ka neenga padikka வேணாம். Central Asian countries important, that is Uzbek, Tajikistan, Turkmenistan, then Kyrgyzstan, Kazakhstan. So these are the important, yeah, everything is written. So these are the important Central Asian countries. So in the countries kuda nammaloda relationship eppadi irukku abindrathu, we are having a Central Asian dialogue for connectivity. That is mainly people to people connectivity, அப்புறம் transport connectivity. Central Asian countries கூட ஏன் கனெக்ஷனை உருவாக்கணும் அப்படின்னா, அதிகமான கேஸ் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கு. உக்ரைன் போன்ற கண்ட்ரீஸில் இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக உஸ்பேக்காக இருக்கட்டும், தஜிகிஸ்தானாக இருக்கட்டும், தர்க்மெனிஸ்தான், இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே கேஸ், நேச்சுரல் கேஸ் ரொம்ப அதிகம். நமக்கு ஃபியூவல் அதிகமாக வெளியிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம், க்ரூட் ஆயில் எக்ஸெட்ரா. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நேச்சுரல் கேஸ் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறதை அதிகப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட வி ஹேவிங் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட், தட் இஸ் தப்பி பைப்லைன். இதுவும் இன்னைக்கு இம்ப்ளிமெண்டேஷனில் வரல. தர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, ஃபசிலிக்கா அப்படின்ற பிளேஸில் வி ஹேவிங் திஸ் பைப் கனெக்ஷன். பஞ்சாப், அங்கேருந்து பஞ்சாப்லேருந்து தான் இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ். அண்ட் தென் வி ஹேவிங் அன் INSTC காரிடார், இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் காரிடார், நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். ஸோ இதுவும் சென்ட்ரல் ஏஷியாவை கனெக்ட் பண்ணுறதுக்காகும். ஆப்கானிஸ்தானுக்கு மேலே இருக்கக்கூடிய, ஆப்கானிஸ்தான் வழியாக நமக்கு கனெக்ஷன் கிடையாது, பிகாஸ் பாகிஸ்தான் இஸ் அகெயின்ஸ்ட் அஸ். அந்த சைனாவும் நம்மளை வந்து சென்ட்ரல் ஏஷியா கூட கனெக்டிவிட்டி, ரோடு வைஸில் கனெக்டிவிட்டி அலோவ் பண்ணுறது கிடையாது. That's the reason we need some more connection. That's why international north south transport corridor மூலமா, you people know there is a Chabahar port in Iran. ஸோ அதன் மூலமாக நம்ம சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட கனெக்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, INSTC காரிடார் நாட் ஓன்லி ஃபார் சென்ட்ரல் ஏஷியன், அப் டு ரஷ்யாவை கனெக்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஆஷாபாத் அக்ரிமெண்ட், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் கேட்டகரியில். தஜிகிஸ்தானுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, சரியா? The next news related to Sumal Savings Fund. So Sumal Savings Fund, we having number of Sumal Savings Fund, Postal Sumal Savings Fund, abroad you having certificate, National Sumal Savings certificates are there. ஸோ போஸ்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டி, சிறு சேமிப்பு இதெல்லாமே வரும், ரெக்கரண்ட் டெபாசிட்ஸ் எல்லாமே வரும். தென் சேவிங் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹேவிங் கிசான் விகாஸ் பத்ரா, விவசாயிகளுக்கான ஃபண்டிங். ஸோ யார் வேணால் இதை வாங்க முடியும். அண்ட் தென் தெர் இஸ் அ நேஷ்னல் சுமால் சேவிங் சர்டிஃபிகேட் இஸ் தேர். இதெல்லாம் சர்டிஃபிகேட், சேவிங் சர்டிஃபிகேட்னு பேர். And then social security certificates are there. Social security, that is Suganya Samriddhi Yojana, செல்வ மகள் திட்டம் அப்படின்பாங்க தமிழில். பெண் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபண்டு போட்டுட்டு வர்றது, சிறு சேமிப்பு. அது மாதிரி ப்ராவிடென்ட், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஸ் தேர். ஸோ இது எல்லாமே வந்து சேவிங்ஸ் ஃபண்டு தான், சுமால் சேவிங்ஸ் ஃபண்ட். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இட் வில் பி டிசைடட், அனௌன்ஸ் எவ்ரி குவார்ட்டர்லி, சரியா? குவார்ட்டர்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஆனால் கோபிநாத் அப்படின்ற கமிட்டி, ஸோ தே ரெக்கமெண்டட் ஃபார் மார்க்கெட் லெட் இன்ட்ரெஸ்ட் பேஸ். இப்போ எதனால் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா, சுமால் சேவிங்ஸ் ஃபண்டோட லைக் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ண போகிறாங்க அப்படின்றது.
பிகாஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் தேர், பட் இன்ட்ரெஸ்ட் இஸ் வெரி லெஸ். அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், பீப்புள் வந்து அதிகமாக டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இதில் கவர்மெண்ட் வந்து நிறைய பே பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டை ரைஸ் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்க, குறைக்கிறதுக்கு. அதிகமான இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, அதை குறைக்கிறது ட்ரை பண்ணுறாங்க. தட்ஸ் த ரீசன் மார்க்கெட் லெட் லைக் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணி இப்போ அதை குறைக்கலை. பீப்புளுக்கு கிடைக்கக்கூடியது அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இதில் கிடைக்கும் அப்படின்ற பெனிஃபிட் ஃபார் தி மார்ஜினலைஸ்ட் பீப்புள் as well as சோஷியோ எக்கனாமிக்கல் லெவலில் பீப்புளை இம்ப்ரூவ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் தேர் இஸ் அ ஃபண்ட். இந்த ஸ்மால் சேவிங்ஸில் வரக்கூடிய காசு எல்லாமே நேஷ்னல் சேவிங்ஸ் ஃபண்ட், ஸ்மால் சேவிங்ஸ் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஃபண்டில் தான் இது கலெக்ட் பண்ணப்படுது. இட் இஸ் அண்டர் தி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. So that's why it is important. Public accounts of India under Article 266(2). And then you having Consolidated Fund of India 266. Then you having Contingency Fund of India, contingency. So இது வந்து பிரசிடென்ட்டோட அத்தாரிட்டியில் இருக்கும். இது வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி, இதுவும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே ஃபினான்ஸ் செக்ரட்டரி இஸ் த இன்சார்ஜ் டு ஹி கேன் ரிலீஸ். இது திஸ் போத் ஆர் அண்டர் பிரசிடென்ட் அத்தாரிட்டி. அப்படின்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி வித் த கன்சென்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் இட் கேன் பி ரிலீஸ் அட் எனி டைம். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதே மாதிரி கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஆல்சோ அண்டர் தி பிரசிடென்ட். திஸ் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ ராங்காக சொல்லிட்டேன், சரியா? ஸோ கண்டிஜென்சி ஃபண்ட் வந்து பிரசிடென்ட் எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணலாம். தட் இஸ் டிசாஸ்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது. இது வந்து நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணக்கூடிய பணம், இப்போ ஸ்மால் சேவிங்ஸில் வரக்கூடிய பணங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இட் கேன் பி யூட்டிலைஸ் அட் எனி டைம். ஸோ இதுக்கு பார்லிமெண்ட் அப்ரூவல் தேவையில்லை. கிட்டத்தட்ட ஸ்மால் சேவிங்ஸ் ஃபண்டில் 12 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் தேர் லைக் திஸ். போஸ்டலில் ஆர்டி இருக்குது, கிசான் விகாஸ் பத்ரா இருக்குது, நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், அது மாதிரி சோஷியல் செக்யூரிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகன்யா சமிருதி, 12 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அப்படியே ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இட் வில் பி ஸ்டே த சேம், சரியா? தட்ஸ் ஆல். தென் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ. ஸோ திஸ் வாஸ் கிரியேட்டட். ஸோ ஆல்ரெடி நம்ம பேங்க் போர்ட் பியூரோ நான் ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. பேங்க் போர்ட் பியூரோ வந்து பேங்கிங் சேர்மேன்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் அப்பாயின்ட் பண்ணுறாங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில். அதில் வந்து இன்சூரன்ஸையும் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி வந்து பேங்க் போர்ட் பியூரோவுக்கு கொடுக்கறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். நவ் த நேம் வாஸ் சேஞ்ச் அஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பியூரோ அப்படின்னு சொல்லி இன்ஸ்டிடியூஷனல் பியூரோ அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூஷனல் பியூரோ. So actually Bank Board Bureau 2016 it was created under the recommendation of PJ Nayak committee. So இதில் என்ன இது வந்திருக்கனால இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். The first chairman was Vinod Rai. And then இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா பேங்க்ஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட மேனேஜிங் டைரக்டர்ஸ், the chiefs of the bank. So everyone will be appointed by this committee. So இந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இன் த சென்ஸ் இட் வில் கோ டு தி கேபினெட். த கேபினெட் வில் அப்பாயின்மெண்ட் ஆன் கேபினெட் கமிட்டி. ஸோ அவங்க தான் அப்பாயின்ட் பண்ணுறது. பேங்க் போர்ட் பியூரோ முன்னாடி அதை அப்பாயின்ட் பண்ணுற டைரக்ட்லி பை தி கவர்மெண்ட் வித்தவுட் எனி ரெக்கமெண்டேஷன். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஆர்டரில் அது அப்பாயின்மெண்ட் நடக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க, இந்த ரெக்கமெண்டேஷன்லேருந்து அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணணும். தட் இஸ் மேண்டேட்ரி. ஸோ நவ் இட் வாஸ் சேஞ்ச். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கெல்லாம் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இன்சூரன்ஸ் அப்படின்னா எல்ஐசி இஸ் அ கவர்மெண்ட் ஓன்ட். அப்புறம் வேறு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஸ்டேக் ஹோல்டர். அப்போ அதுக்கும் வந்து டைரக்டர்ஸ் வந்து இது மூலமாக அப்பாயின்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்போ டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இதில் ப்ரொவிஷன்ஸே கிடையாது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டால் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி நவ் தே மேட் அ நியூ ஒன். ஸோ அப்படியே நேம் மட்டும் மாற்றிருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட டைரக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். Same they are going to do the public sector banks,
that is SBI, Canara Bank, that is Canara Bank, அப்புறம் syndicate வந்து Canara மாறிடுச்சு. ஸோ யூனியன் பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ஸோட CMD, that is directors, every person, bank of board of directors, everyone will be appointed. Board of directors, sorry, bank directors எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணுறது இவங்க தான். அது மட்டும் இல்லை, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், கவர்மெண்டோட இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்களோட பர்சனல்ஸ் டைரக்டர்ஸ், சீஃப்ஸ் will be appointed by this group. அப்படின்னா இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் will appoint. And then ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபியூச்சரில் கவர்மெண்ட் ஓன்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் லைக் இப்போ நம்ம யூபிஐ கோட் கீழே ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம், தட் இஸ் ஃபுல் டிஜிட்டல் பேங்கிங் வந்துருச்சு அப்படின்னா, நியோ பேங்க் வந்து கவர்மெண்ட் உருவாக்குச்சுன்னா அதையும் வந்து அதோட சேர்மேன், இல்லைன்னா புதுசாக ஏதாச்சும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாக்குறாங்க, கிரெடிட் லிங்க்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏதாவது உருவாக்குறாங்க அப்படின்னாலும் அதோட ஹெட்ஸையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது இந்த கமிட்டி தான். சரியா? தட்ஸ் வை இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் அப்டேஷன். முன்னாடி அங்கே இன்சூரன்ஸ் அப்பாயிண்ட் பண்ண முடியாது, இங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் ஆல்சோ அண்டர் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இது யார் கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அது கீழே தான் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, பியூரோ. ஸோ இதோட புதிய சேர்மேன் பேங்க் போர்ட் பியூரோவில் இப்போ கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சன் இஸ் அப்பாயிண்டட் ஹியர். ஸோ பேங்க் போர்ட் பியூரோ இஸ் நோ மோர் நவ். ஸோ அதனால் அவரே இங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, பானு பிரதாப் சர்மா ஃபார் நேம் ஷேக். பானு பிரதாப் சர்மா, ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் தான். சர்வீஸ் குரூப் ஒன் சர்வீசஸ்லாம் கேட்கலாம். தட்ஸ் ஆல். 2 years இவங்களோட டென்யூர். The next 7th news related to largest floating solar power project. ராமகுண்டா அப்படின்ற பிளேஸில் இன் தெலுங்கானா. ஃப்ளோட்டிங் அப்படின்னாலே ரிவர்ஸில் இல்லைன்னா லேக், பாண்ட்ஸ், டேம்ஸில் வந்து சோலார் பேனல்ஸை வந்து ஃப்ளோட்டிங் பண்ணி விடுறது, அதுலேருந்து எனர்ஜி ஜென்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போ ராமகுண்டம் அப்படின்ற பிளேஸ், த நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். ராமகுண்டம். ஸோ those who completed science and technology, update in your notes also. So ராமகுண்டம் is the largest. 100 megawatt வரைக்கும் இதில் தயாரிக்க இருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட ஹெக்டர்ஸ், ஏக்கர் லேண்ட் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 500 acres. 500 acres. It will be divided into 40 blocks. 40 blocks are divided பண்ணி அந்த 40 பிளாக்ஸ்லேயும் ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து 2.5 மெகாவாட்டுக்கு வந்து கரண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பிளாக்குக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிளாக்லேயும் 11,200 solar panels, solar modules will be made. So that's the main important thing about this. அப்புறம் சோலார் பேனல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? ஸோ என்வைரன்மெண்டல் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தண்ணி மேலே நீங்கள் போடும்போது இப்போது தண்ணி பற்றாக்குறை நிறைய இருக்கும், வாட்டர் எவாப்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணோம், அதனால் தண்ணி வந்து சேமிக்கப்படுது. தென் இம்பார்ட்டன்ட் திங் வந்து எஃபிஷியன்ட் இன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை வந்து தடுக்கும். கோல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். தட்ஸ் அ பெனிஃபிட். லேண்ட் ரிக்வயர்மெண்ட் மினிமம். முன்னாடி இப்போ சோலார் பவர் பிளான்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா லேண்டில் தான் வைப்பாங்க. இப்போ தண்ணியில் போடுறதுனால லேண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஸோ வேஸ்ட்டாக நம்ம லேண்டை வந்து இதுக்குன்னு பயன்படுத்த வேணாம். அப்புறம் சேலஞ்சஸ் எடுத்துன்னா வெரி எக்ஸ்பென்சிவ், காஸ்ட்லி, அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப லெஸ். அப்புறம் அது எதாவது ப்ராப்ளம் வந்தாலும் சரி பண்ணுறதுல எல்லாம் இஷ்யூஸ் இருக்குது. சரியா? தட்ஸ் டெக்னிக்கல் ட்ராபேக்ஸ் ஆர் தேர். So that's all about the schemes. Then POEM, that is PSLV orbital, POEM experimental, PSLV orbital experimental launch vehicle. So it was launched POEM module. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ PSLV வந்து C54 நினைக்கிறேன். It was launched 53. Yeah, it was launched recently. Actually சிங்கப்பூரோட 3 சேட்டலைட்ஸ் எடுத்துகிட்டு போச்சு. DSEO, நியூஸ்ஆர், ஸ்கோப் இதெல்லாம் நம்ம படிக்கணுமா? நோ நீட். வி ஆர் யூஸிங் அஸ் அ கமர்ஷியல். ஸோ அவங்க பே பண்ணுறாங்க, நம்ம வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவ்வளோதான்.
நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். நம்ம இம்பார்ட்டன்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, போலார் பிஎஸ்எல்வியில் ஆர்பிட்டர் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். வி ஹேவிங் 4 stages, சாலிட், லிக்விட், சாலிட், லிக்விட். அந்த 4th ஸ்டேஜில் வி ஃபிட்டட் அ எக்ஸ்பெரிமெண்டல் ஆர்பிட்டர். அப்படின்னா அது சேட்டலைட்டை கொண்டு விட்டதுக்கு பிறகு இட் வில் டேக் தி எர்த் ஆர்பிட். அந்த இன்ஜின் அப்படியே அங்கே இருக்கும். அதில் சில எக்ஸ்பெரிமெண்டல் லைக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். டிஜித்ரா துருவா அப்படின்னு பேர், லித்தியம் அண்ட் பேட்டரி சென்சார்ஸ். எதுக்கு அப்படின்னா அந்த ஆர்பிட்டில் வந்து ஆர்பிட்டை ஸ்டடி பண்ணுறதுக்காக, அந்த ஆர்பிட் அந்த ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இட் வில் ஹெல்ப். தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் பிஎஸ்எல்வி ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல். சரியா? ஸோ தட்ஸ். அப்புறம் நேவிகேஷன் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக, ரொம்ப ஸ்பீடாக போகாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பிஓஎம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் enough. இட்ஸ் an application of science and technology. So the next news is very important. That is about NIA, National Investigation Agency. News is not important, NIA is important. NIA அடிக்கடி நியூஸில் வரும். டெரரிஸ்ட் அரெஸ்ட் பண்ணப்படும் போது இன்வெஸ்டிகேஷன்ஸ் இந்த மாதிரி டைம் பீரியடில் NIA will come into the picture. So National Investigation Agency was created in the year 2008. National Investigation Act மூலமாக உருவாக்கப்பட்டது. During the former Home Minister சிதம்பரம் வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது இது உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக நம்ம தாஜ் ஹோட்டல் அட்டாக் பற்றி படித்தோம். அந்த மெரைன் செக்யூரிட்டி இஷ்யூஸ் லாஸ்ட் கிளாஸில் வி டிஸ்கஸ். அட் த சேம் டைம் மல்டி ஏஜென்சி சென்டர் உருவாக்குனாங்க. அதே மாதிரி NIA அப்போ தான் உருவாக்குனாங்க. த ஃபஸ்ட் டைம் டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணதுக்கு பிறகு யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுவா? வி ஹேவிங் எ பாடி தட் இஸ் கால்ட் அஸ் NSG, National Security Guard. It is also given more power during this. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, பார்டரில் செக்யூரிட்டி இஷ்யூஸ் டெரரிஸ்ட் அட்டாக் இருந்துச்சு அப்படின்னா மிலிட்ரி வில் ரெஸ்பாண்ட். ஆனால் இந்தியாவுக்குள்ளாடி டெரரிஸ்ட் அட்டாக் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் யார் அப்படின்னா NSG, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. அது மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் நடத்த போகிறாங்க அப்படின்னாலும் சரி, டெரரிஸ்ட் நம்ம நாட்டுக்குள்ளே ஊடுருவிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்தாலும் சரி, இல்லைனா டெரரிஸ்ட் அட்டாக் நடத்தின பிறகும் சரி, அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி. தே ஹேவிங் எ ஸ்பெஷல் கோர்ட். இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இல்லைனா தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் டெரரிஸ்ட் பதுங்கல் இருக்குது, இல்லைனா டெரரிஸ்ட் அட்டாக் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா தே வில் கம் இன் டு த பிக்சர், நாட் த தமிழ்நாடு போலீஸ். சரியா? ஸோ வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் தே கேன் கம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டோட பர்மிஷன் அவங்களுக்கு தேவை கிடையாது while investigation of terrorist related activities. சரியா? அது மட்டும் இல்லை, வேற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட ஏதாச்சும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் அவதூறு பரப்புனால அந்த மாதிரி விஷயங்களையும் NIA வில் கம் இன் டு பிக்சர். ஃப்ரெண்ட்லி ரிலேஷன், அது மாதிரி நியூக்ளியர் ஆட்டம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணால், நியூக்ளியர் ரிலேட்டடாக ஏதாச்சும் ரிசர்ச் இந்த மாதிரி வித்தவுட் பர்மிஷன் we are doing, then we can be investigated under this act. Then smuggling, gold smuggling இல்லை, ட்ரக்ஸ், தென் கன், ட்ரக்ஸ், அப்புறம் லைக் பாம்ஸ் இந்த மாதிரியான ஸ்மக்லிங் பண்ணுறது. ஃபேக் கரன்சிஸ், இதெல்லாம் இப்போ தான் பவர் கொடுத்தாங்க. ஃபேக் கரன்சிஸ், கவுண்டர்ஃபீட் நோட்ஸ் ஏதாச்சும் ஸ்மக்லிங் பண்ணுறாங்க, கடத்துறாங்க, இல்லை பிரிண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த NIA will come into the picture. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் டெரரிஸ்ட்டை காம்பேக்ட் பண்ணுறதுக்கு, கரன்சி பிளாக் மணியை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன வச்சுருக்காங்களோ அது எல்லாமே NIA will take into the NIA தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இந்தியாவுக்குள்ளாடி. தென் இது வரைக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் டெல்லி இது வரைக்கும் 447 cases since inception, 447 cases were filed. இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு NIAவுக்கு வந்து 2008 there is a special act and the special court is also there. The court வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து அப்போ லைக் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் அதை கூட்டுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை இனிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணப்பட்டால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது NIA, அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அவனுக்கு வந்து ரிமாண்ட் பண்ணுறது, அவனை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு கேட்குறது எல்லாமே ஸ்பெஷல் கோர்ட் வில் பி அப்பாயிண்டட் இமீடியட்லி. அது யாரோட தலைமையிலன்னா, இப்போ தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அவர் வந்து ரெக்கமெண்டேஷனில் ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுவார். அண்ட் தென்
தேவைப்பட்டால் வேறையும் additional judges can be appointed by the central government. Yeah, central government by the recommendation of this person. Chief Justice of High Court, not India High Court. எந்த ஸ்டேட்ல பண்றாங்களோ அந்த ஹை கோர்ட்ல. there is no permanent place கிடையாது. ஆனா இதோட jurisdiction எந்த அளவுக்கு வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய இந்த என்ஐஏவோட இன்வெஸ்டிகேஷன் வந்து இந்தியாவுக்குள்ளாடி பண்ணலாம். ஃபாரின்ல இந்தியன்ஸ் இருக்காங்க, அங்கே அவங்க கிரைம் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடனா அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அப்புறம் நம்மளோட இந்தியன் ரெஜிஸ்டர்ட் ஷிப் வெஹிக்கிள்ஸ் வேறு இடங்களில் தப்பான விஷயங்களில் ஈடுபடுறாங்கன்னா அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும் அவங்கள லைக் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. அதெல்லாம் அரசு உடைமையாக்குறதுக்கான ரைட்ஸும் இருக்குது. என்ஐஏ ஆக்ட் மூலமாக மட்டும் இல்லை இவங்களுக்கு பவர். ஸோ பாம்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட், சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் கீழே வருது. நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட், இவ்வளோ டீட்டெயிலாக போவானா. என்ஐஏ இஸ் எனஃப், பட் ஃபார் நேம்ஸ் ஐ ஹேவ் டு டெல். அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அதில் தான் டெரரிஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டெரரிஸ்ட் ஏதாச்சும் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்கன்னா வருமுன் காப்பதுக்காகவும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் சப்ரேஷன் ஆஃப் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட்ஸ் அண்ட் சேஃப்டி of civil aviations, etc. A lot of acts. About narcotics, drugs and psychopathic substances இதை தடுக்கிறதுக்கும் வந்து அந்த ஆக்டில் இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் வரும். ஸோ இது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சில கேசஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் வந்து ட்ரக் மாஃபியா வந்து இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த கேஸையும் வந்து லிங்கேஜஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது அப்படின்னா கேன் பி ஹேண்ட் ஓவர் டு என்ஐஏ. சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி தமிழ்நாடு போலீஸும் இல்லைனா வேறு ஸ்டேட் போலீஸும் அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும் வித் த பர்மிஷன் ஆஃப் த கவர்மெண்ட். இல்லைன்னா டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்கன்னா வித்தவுட் த பர்மிஷன் தே கேன் கம் அண்ட் இன்வெஸ்டிகேட். தட்ஸ் த பவர் ஆஃப் தி என்ஐஏ. சாங்ஷன்ஸ் எல்லாம் போட முடியாது, தடைகள் எல்லாம் போட முடியாது. தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ் என்ஐஏ. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் என்ஐஏ. அப்புறம் ஃபைனல் நியூஸ், தட் இஸ் சைனாவோட ஃபியூஜியான் அப்படின்ற ஏர்கிராஃப்ட் கேரியர் தட் இஸ் இண்டிஜினியஸ்லி மேட். சைனாவோடது ஃபியூஜியான் ப்ராவின்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாய்வானுக்கு பக்கத்தில் வரும். அந்த ப்ராவின்ஸோட நேமை தான் நம்ம விக்ரமாதித்யா, விக்ராந்த் அப்படின்னு பேர் வைக்கிற மாதிரி அவங்களும் ஃபியூஜியான் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி மேட் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஆஃப் சைனா. தட்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் விக்ரமாதித்யா இஸ் அவர்ஸ் and the Vikrant is the second one. So compare it. What's the benefits? That is enough. So that's all about the 2 days current affairs, students. Now the time for the MCQ. So question number 1, consider the following statements regarding National Statistics Day. Statement number 1, India observes the NSD, National Statistics Day, to remember the founder of the Indian National Statistical Institute. Statement number 2, theme of NSD 2022 was data for sustainable development. Which of the following statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, which of the following are the neighboring countries of Tajikistan? Afghanistan, Uzbekistan, Kazakhstan, Kyrgyzstan. Select the correct answer using the code given below. Options are A, 1 and 2 only. Options B, 2 and 4 only. Option C, 1 and 3 only. Option D, 1, 2, 3 and 4 only.
Okay. Question number 3. Which of the following statements these are correct regarding the Brasilia Declaration? Statement number 1, it is related to safety of seafarers at sea. Statement number 2, India is one of the signatories of this declaration. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So question number 4, consider the following products. Statement number 1, alloy making. Statement number 2, special glasses and ceramics. Statement number 3, rechargeable batteries. 4, air conditioners. Which are the statements given above? So which of the statements given above is made by lithium ion? So question was wrongly mentioned. Which of the statements given above is made by lithium ion material? So you have to correct this, select the correct options. Option A, 1 and 4 only. Option B, 1, 2 and 3 only. Option C, 2, 3 and 4 only. Option D, 1, 2, 3 and 4 only. Okay, next. Question number 5. Consider the following statement. China was the first country to introduce a program for testing the safety standards of a car through car crash test. Statement number 2, Bharat NCAP, National Car Assessment Program. New Car Assessment Program is a new car safety assessment program based on the car crash test performance. Which of the statements given above is or not correct? You have to select the not correct answer. Again, the question was wrongly mentioned. Not correct. So you have to select which of the statements given above is or not correct. I am repeating again. So which of the statements given above is or not correct? Okay. Now we will see the answers. Cross check your answers. So question number 1, the answer is D. National Statistical Day. It's not for the remembrance of the person as well as the Indian Statistical Institute. So question number 2, that is option is B, 2 and 4 only. 2 and 4 only. Question number 3, that is we discussed last class about road safety, road accidents. So we signed in Brasilia Declaration. So Brasilia Declaration என்றது half of the accidents வந்து டெத்தை வந்து குறைக்கணும் accidents-ல 2030 குள்ளாடி. So we are the signatory of this part. So our third one is option B, too early. Then fourth question
It's about lithium ion metal. That is, all the four is correct. Fourth one answer is D. Then fifth one answer is A. That is, which of the statement given above is wrong? That is, China is not the first country. Recently India tested it. US the first country. நம்ம இதில் கொடுத்தோம் US தான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ we are not the second country. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. பாரத் NCAPன்றது நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணோம். லைக் 2023லேருந்து இம்ப்ளிமெண்ட்டில் வருது. நான் போன கிளாஸ்லேயும் சொன்னேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இதோட கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கு முந்தின டேயில் நான் கொடுத்துருந்தேன். Now we will see the mains answer writing question. What do you understand about disaster resilient infrastructure? Highlight the role that can be played by the CDRI. That is Coalition for Disaster Resilient Infrastructure in this regard. So disaster resilient infrastructure நான் என்ன எழுதணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் highlight the role played by coalition disaster resilient infrastructure. அது இப்போ தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிளில் நம்ம பார்த்தோம். அதோட பர்பஸ் என்ன, அது எதுக்காக இனிஷியேட் பண்ணோம். அப்புறம் ஷெண்டாய் ஃப்ரேம்வொர்க்கை நீங்கள் மென்ஷன் பண்ணி யூ கேன் ரைட் 250 வேர்ட்ஸுக்கு ரைட். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சென்ட் இட் via WhatsApp. Others bring it by tomorrow. Thanks all for joining with us.